செம மாஸ், டபுள் மாஸ். ரஜினி சாருக்கு ஒரு வந்து ஜெயிலரு, விஜய் சாருக்கு ஒரு தெரி, அஜித் சாருக்கு ஒரு பில்லா, நம்ம லெஜண்ட் சாருக்கு வந்து லீடர். நாங்கள் எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்கு. ஆமாம், எவ்வளோ படம் ஆக்ஷன் படம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் சொல்லவே வேண்டாம். தூத்துல வந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவலு. தீரா தீரா தித்தி தீரா மாறா மாறா நீ என் மாறா அந்த பாட்டு செம்ம ஹிட் வரும், வாய்ப்பே கிடையாது. அப்புறம் அந்த முருகர் சாங்கு ஹைலைட். கார் சீன்ஸு, ஃபைட் சீன்ஸு, கன் சீன்ஸ் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்கு. அது இல்லாமல் நான் படத்தில் நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. சூப்பர் ஆக்ஷன் மூவி, பார்க்கலாம். எல்லாரும் நிறைய தடவை பார்க்கணும். நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான மூவி. லெஜண்ட் சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணை அதை காப்பாத்துறதுக்கு உண்டான அந்த ஒரு அவங்க பண்ற அந்த பேஸ்ல எனக்குலாம் கொஞ்சம் நேரம் கண்ணீரே வந்துருச்சு. லெஜண்ட் ஸ்டாருக்கு இந்த படம் ஒரு மைல்கல். இந்த படத்துலயுமே இந்த ஸ்கிரிப்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் ஆகும். ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட எனக்கு போர் அடிக்கல. ஸோ அதுதான் சக்ஸஸ் நினைக்கிறேன். லெஜண்ட் சார் சினிமா துறைக்கு நிச்சயமே நீங்கள் ஒரு லீடர் தான். படம் துரந்தர் கிளைமேக்ஸ் கூட நான் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சது. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் யாராலையும் கணிக்க முடியும், என்னாலே கணிக்க முடியும். நானே செம்ம ஷாக் ஆகிட்டேன். தன்னுடைய சொந்த அப்பாவை அவங்க அப்பாவுன்னு கூப்பிட முடியாத அந்த விசுவாசம் தெரிவு தளபதி தலையோட அவங்களோட ஃபீலிங்கை அண்ணா செமையாக நடிச்சிருக்காங்க. செம்ம சார். நாங்கள் வந்து எங்களோட லெஜண்டோட நற்பணி மன்றத்தில் ரசிகராக தான் இருக்கோம், மாவட்ட தலைவியாக இருக்கோம். நாங்கள் ஒரு நற்பணி மன்றத்தில் தான் வந்தோம், எங்களுடைய கடமை அப்படின்ட்டு. ஆனால் அதை தாண்டி வேற லெவலில் பண்ணிட்டாரு. உண்மையிலே சாங்லாம் செம்ம, மியூசிக்லாம் செம்ம. அந்த பாட்டு ஒன்று ஒன்று ஹைலைட்டு தான். அந்த சாங் வந்து தீரா தீரா தித்தி தீரா மாறா மாறா நீ என் மாறா அந்த பாட்டு செம்ம ஹிட் வரும், வாய்ப்பே கிடையாது. அப்புறம் அந்த முருகர் சாங்கு ஹைலைட்டு. இந்த ரெண்டு சாங்கும் பர்ஃபெக்டாக வரும். எல்லாருடைய ஃபோன்லேயும் அதுதான் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங் ஆகும். உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள், ஃபுல் மூவி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் கதை புரியும். பாதியில் வந்தீங்கன்னா கதை புரியாது. அதனால் ஃபுல் மூவியை பார்க்கணும், எண்டு வரைக்கும் பார்க்கணும். கண்டிப்பாக அண்ணங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக லீடர் 2 வரும், பார்ட் 2 வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷில் கொடுத்துருக்காரு. ஃபைனல் கண்டினியூ இருக்குது. நான் அதை கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபைனலாக கொடுத்தாரு, எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு டச்சப் கொடுத்துருக்காரு. அது யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த பிரச்சனை முடியும்ட்டு. அதனால் டெஃபினட்டாக லீடர் 2 வரும். அண்ணன் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணிச்சிருக்காங்க, தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அண்ணனுக்கு என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், இவர் வந்து இனிய பயணம் எப்பவும் ஒரு ஹீரோவாக தொடரணும். நல்லா இருந்துச்சுண்ணா. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட படம் நல்லா இருந்துச்சு. படம் ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. டேரக்டருக்கு ஒரு பெரிய கிரெடிட் அதுக்கு. எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ இவருக்கு என்ன கரெக்டாக வந்தால் கரெக்டான மீட்டரில் கொடுக்க முடியுமோ அதை பிளான் பண்ணி டிசைன் பண்ணி நல்லா கொடுத்துருக்காரு டேரக்டர். அதுவே படத்தில் பெரிய ப்ளஸ். சூப்பராக இருந்துச்சுண்ணா. லைக் எடுத்தவங்க மாதிரி ஒரு ரெகுலர் கமர்ஷியல் இது மாதிரி இல்லாமல் ஒரு நல்லதாக ஒரு ஸ்டோரி லைன் பிடிச்சி அவர் இது பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே படம் சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைட் சீன் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், வாட்ச் பண்ணலாம். இவங்க என்ன சொல்றாங்க, பாப்பாவுக்கு அப்பா முக்கியம், பாப்பாவுக்காக அப்பா வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. இவங்க ஹாப்பியா சொல்றாங்களா? படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சூப்பர் சூப்பர். நாங்கள் எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்கு. ஆமாம், எவ்வளோ படம் ஆக்ஷன் படம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் சொல்லவே வேண்டாம். தூத்துல வந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவலு, எதுக்குமே குறை கிடையாது. ஆமாம், எந்தெந்த இடத்துல எப்படி நடிக்கணுமோ இந்த படம் வந்து ஒரு நிஜ வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்கு. படம் அந்த அளவுக்கு இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு, அருமையா இருக்குதுங்க. லீடர் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையா இருக்குதுங்க. நேச்சுரலா பண்ற மாதிரியே இருக்கு. நல்லா நடிப்பு, நல்லா நடிப்பு. படம் சூப்பரா இருக்கு. அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். சூப்பர் ஆக்ஷன் மூவி, பார்க்கலாம். எல்லாரும் நிறைய தடவை பார்க்கணும். செம மாஸ், டபுள் மாஸ். ரஜினி சாருக்கு ஒரு வந்து ஜெயிலரு, விஜய் சாருக்கு ஒரு தெரி, அஜித் சாருக்கு ஒரு பில்லா, நம்ம லெஜண்ட் சாருக்கு வந்து லீடர். அப்பா பட கதை தான். ஆனா வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த சீனுமே இருக்காது. இதுல உள்ள ஸ்கிரீன் பிளே வந்து எந்த படத்துலயுமே இந்த ஸ்கிரீன் பிளே கிடையாது. மகேஷ் மேத்யூ ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல மாதிரி எந்த படத்துலயுமே இல்லை. துரை செந்தில்குமார் வந்து லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அடுத்தது
இப்போ புதுசாக வந்துட்டார் துரை செந்தில்குமார். அடுத்தது இவருக்கு டேட்டே கிடைக்காது, அந்த அளவுக்கு பிஸி ஆயிடும். அதுக்கு மேல இன்டர்நேஷனல் லெவலில் இந்த படம் இருக்கு. அடுத்தது வந்து லெஜண்ட் சார் பயங்கர பிஸியாக ஆயிடுவார். ஒரு அஜித் சார், ஒரு விஜய் சார், ஒரு கமல் சார், அந்த லிஸ்ட்ல அவருக்கு பண்ண வேண்டிய படத்தை இவர் பண்ணியிருக்காரு. படம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. 10 வருஷம் கழிச்சு படம் பார்த்து லெஜண்டுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கும் கொள்கை பரப்பு செயலாளர். இப்படி ஒரு படத்தை நான் வந்து லைஃப்ல இப்படி ஒரு ஆக்ஷன் மூவியை பார்த்ததே இல்லை. மங்காத்தா வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, அதை விட பல மடங்கான மங்காத்தா, 1000 க்கு மேலே ஒரு மங்காத்தா மாதிரி பயங்கரமாக இருக்குது. நாட்டுக்கு தேவையான ஒரு படம். இது ஆக்ஷன் படமாக இருந்தால் கூட இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் உங்களுக்கு எப்போதுமே இந்த கண்டெய்னரில் கடத்துறது எல்லாமே இருக்கும் இல்லையா, அதோடைய டாபிக் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. போலீஸு, வெளிநாடு, ஸ்டூடெண்ட்டு, குழந்தைகள், குடும்பம் எல்லாத்தையுமே கலந்துருக்கிறதுனால எங்களுக்கே புரியவே இல்லை. இன்னொரு டைம் பார்க்கணும். அப்படி ஒரு த்ரில் மூவி, நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான மூவி. லெஜண்ட் சூப்பராக நடிச்சிருக்காரு. துரை செந்தில்குமார் கலக்கியிருக்காரு. லீடர் திரைப்படம் மிக அருமையாக வந்திருக்கு. லெஜண்ட் ஸ்டாருக்கு இந்த படம் ஒரு மைல்கல். ஸ்கிரிப்ட் வந்து நல்ல ஃபேமிலியோடு வந்து பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த சீன் என்னன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் வைக்க வச்சு அடுத்த சீன் என்னன்னு சொன்னால் கூட கேட்டால் கூட சொல்ல முடியாது. எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கிரிப்ட், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அப்பா மகள் அப்படின்றத தெரியல பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த படத்துலையுமே இந்த ஸ்கிரிப்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் என்ன சொல்கிறது, நான் பொலிட்டிக்கல் மூவி, அது முக்கியமான விஷயம். நான் வல்கர் மூவி, நோ ஸ்கின் ஷோ, எல்லா எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாலேருந்து ஆரம்பித்து என்டையர் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக வந்து பார்க்கக்கூடிய படம். அண்ட் மோரோவர் 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாமல் விறுவிறுப்பாக போச்சு. என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட எனக்கு போர் அடிக்கலை. ஸோ அதுதான் சக்ஸஸ் நினைக்கிறேன். அது மியூசிக் டைரக்டரும் சரி, சினிமா ஃபோட்டோகிராஃபரும் சரி, ஆக்டிங்கும் சரி, கேஸ்டிங்கும் சரி. பிகாஸ் நான் வந்து ஒரு செலிபிரிட்டி மேனேஜர். எனக்கு சென்னையிலையும் பாம்பேலையும் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ 20 வருஷம் இருந்து நான் ரொம்ப 2.5 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னையே மறந்து என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணி பார்த்த படம். அந்த வரிசையில் இந்த படமும் ஒன்றுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். லீடர் ராக்ஸ். என் பொண்ணு மேலே கையே வச்சா கூட எந்த பெத்த தொகுப்பு சும்மா இருப்பான். அது போலீஸ்காரன் இருந்தால் மட்டும் போகுது. சாதாரண அதுக்கு கோவம் வரும். உண்மை தானே, நடுத்தர மக்களும் கோவம் வரும். நம்ம பொண்ணு மேலே என்ன கை வச்சா, அதுதான் அந்த ஸ்க்ரீன் பிளேல ஸ்டார்டிங்கில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சீட்டில் பிரமிச்சிருக்குது. அது ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்தா தெரியும். நாட் செவட்லாம் சீக்ரெட் ஏஜஸ் படம் மாதிரி தான் இருக்குது. உண்மையில் அதில் கரெக்டாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் மக சென்டிமெண்ட் வருது. அப்போ என்ன ஆகுது, கதை நல்லா தான் இருக்கும். முதல்ல தன்னுடைய கடமையை செய்கிறா போல, ரெண்டாவது தன் பொண்ணுக்கோசம் செய்கிறா போல. இதுதான் ஆரம்பத்துலையும் செய்கிறா போல. ஆனால் அப்பா யாருன்னு தெரியாது. இன்டர்வியூக்கு அப்புறம் செய்கிறா போல அப்பா யாருன்னு தெரியுது. கதை கரெக்டாக வந்துச்சுங்களா? லெஜண்ட் சார், சினிமா துறைக்கு நிச்சயமே நீங்கள் ஒரு லீடர் தான்.